அனைவருக்கும் வணக்கம். நான் சபரிநாத், தமிழ்நாடு தங்கம் வெள்ளி வைர நகை வியாபாரிகள் சம்மேளனத்தின் தலைவர். இன்று ராசிபுரத்தில் எங்களுடைய அசாதாரண பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகை வியாபாரிகளும் இந்த எலெக்ஷன் எம்சிசினால் எங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள், நிறைய தொந்தரவுகள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். மேலும் கஸ்டமர்ஸ் ஒரு 50,000 கூட இன்றைக்கி கொண்டுட்டு வர முடியல. ஒரு கோயிலுக்கு கொண்டு போகிறாங்க, ஒரு 63,000 ரூபா 67,000 ரூபா கொண்டு போகிறாங்க, அதை சீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு தக்காளி வியாபாரி 53,000 எடுத்துகிட்டு போனால் அதை சீஸ் பண்ணுறாங்க. இந்த 50,000ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணது. அன்றைக்கி பவுன் 5,000 ரூபா 6,000 ரூபா இருந்துச்சு. 50,000 ரூபாய்க்கு அன்றைக்கி 10 பவுன் கிடச்சிது. இன்றைக்கி ஒரு பவுனே 1,4 லட்ச ரூபா விற்குது. இந்த மாதிரி சமயத்தில் திருப்பி அதே 50,000 சொன்னால் எந்த ஒரு கஸ்டமர்னாலையும் அதை ஒரு பவுன் கூட வாங்க முடியாது. வீட்டில் லேடிஸ் சிறுக பணத்தை சேர்த்து வச்சுட்டு அதை ஒரு 1 லட்ச ரூபா 1,4 லட்ச ரூபா கொண்டு வந்தாங்க, ஒரு பவுன் வாங்கணும்னு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான ஆவணத்தை கொண்டு வர முடியுங்கிறது எங்களுக்கு தெரியல. மேலும் எங்கள் வியாபாரத்தில் தயாரிப்பு ஒரு இடத்துல நடக்கும், விற்பனை ஒரு இடத்துல நடக்கும். கண்டிப்பாக இந்த பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயே ஆகணும். அந்த மாதிரி போகும்போது எல்லா விதமான ஆவணங்களையும் சரியாக எடுத்து சென்றால் கூட அங்கே செக் பண்ணுற ஆஃபீஸர்களுக்கு கண்டிப்பாக அது என்னங்கிறது தெரியல. நாங்கள் ஒரு இன்வாய்ஸ் போட்டு அனுப்புகிறோம், அந்த பொருளுக்கு கூட எந்த விதமான ஆவணங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நாங்கள் சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்வாய்ஸை கூட பார்க்க முடியல அப்படின்னா அப்புறம் நாங்கள் எதை தான் நாங்கள் கொண்டு போகிறது? பக்காவாக எல்லா இன்வாய்ஸு, எல்லா டீட்டெயில்ஸோட, எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம சரக்குகள் ஜுவல்லரி போகுது. ஆனால் அதை சீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எங்களுக்கு அதில் ஆவணங்களில் சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. வேறு என்ன தான் நாங்கள் செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது எங்களுக்கு. ஒரு கஸ்டமருக்கு ஒரு தாலியை ஒரு நேரத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா கூட இன்றைக்கி கொடுக்க முடியல. ஒரு கஸ்டமர் டெலிவரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தாலி ஒரு முக்கியமான டயத்தில் நல்ல நேரத்தில் தான் அது வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. தாலி ஒரு இடத்துல தயார் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்குள்ளே இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கிட்டு ஒரு வாரம் 10 நாள் கழித்து அதை திருப்பி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா